எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்ல டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பெரிதாக நான் பரிகாரம் சொன்னேன்னா அது பாக்குறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் யூடியூப்ல தள்ளி தள்ளி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்க்கை தரத்தை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வ நிலை ஓங்க வேண்டும், அதற்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன பதிவாக நான் போட போறேன். ஒரு பதிவுல ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்குள்ள முடிஞ்சிரும். இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ற எண் கொடுத்துருவேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல கூட நான் போட்டு விடுறேன். இது போன்ற டிப்ஸ் ஒரே பதிவுல 4-5 போட்டேன்னா அது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு. இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நான் எல்லாத்தையுமே கடைபிடிக்கின்ற காரணத்தினால நீங்களும் பாத்தீங்கன்னா இது கடைபிடிக்கலாம். ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இன்னொரு காரணம், மற்ற மதத்தினர் கூட எங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அவர்களும் சில பரிகாரங்களை பின்பற்றலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில வறுமை நிலை நீங்கி செல்வ நிலை வரணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல உழைக்கணும். அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். ஏன்னா இப்ப நான் இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லலாம், உழைக்காம எப்படி இதெல்லாம் கிடைக்குமான்னு. நம்ம உழைக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்காத பொழுது பாத்தீங்கன்னா மனம் விரக்தி அடையுது. இது என்ன, நம்ம இவ்வளவு உழைக்கிறோமே, உண்மையாக உழைக்கிறோமே, அப்ப கூட நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். படிப்புக்கு ஏற்ப வேலை இல்லாமை, இல்ல கணவன் மனைவி ஒன்றாக உழைத்தும் அதற்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தும் நமக்கு பணம் தங்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இது போன்ற பல நிலைமைகள்னால நமக்கு பண வரவு இல்லாமல் போகும். அப்படி இருப்பதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில தடைகள் இருக்கும், இல்ல நமக்கு அந்த சூட்சுமங்கள் தெரியாமல் இருக்கும். அப்படி போன்ற தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ். இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த தடைகள் எல்லாம் நீக்கினா நிச்சயமா நடக்குமான்னு. நான் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது முதல் டிப்ஸ்ன்றனால இவ்வளவு சொல்றேன். அடுத்தடுத்த டிப்ஸ்ல இவ்வளவு சொல்ல மாட்டேனா. இந்த தடைகள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்ன்றதுக்கு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். பெரிய வயல் பரப்பு இருக்கு. அந்த வயல் பரப்புல நீர் பாய்ச்சறோம்னா அந்த நீர் எந்த தடையும் இல்லாமல் இருந்ததுன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு பாறாங்கல்லோ இல்ல எங்கேயாவது ஓட்டைகள் இருந்ததுன்னா அந்த ஓட்டைகள் வழியாக அந்த நீர் போயிரும். பாறாங்கல் இருந்ததுன்னா அந்த பாறாங்கல் அந்த நீர் வயல் முழுக்க போகாம அடுத்த வரப்புக்கு போகாம அந்த பாறாங்கல் தடுத்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும், எதனால இங்க தண்ணி வரல அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த பாறாங்கல்லை அகற்றுறோம். இல்ல வேண்டாத இடத்துல தண்ணி கீழே பூமியிலேயே திரும்ப போகுதுன்னா அதெல்லாம் சரி செய்வோம் இல்லையா. அது போலதான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் கூட நமக்கு பணத்தை சேமிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது சில தடைகள்னால இருக்கும். ஒரு கண் பட்டதுனால, இல்ல பெரியவர்கள் யாராவது நமக்கு முன்னாடி தவறுகள் செய்ததுனால, இல்ல நம்ம சரியாக சாமி கும்பிடாததுனால, இல்ல மகாலட்சுமியை எப்படி வரவேற்கணும்னு தெரியாததுனால, இப்படி பல வகையான தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை நீக்குவதற்காகத்தான் இப்ப சின்ன சின்ன டிப்ஸாக சொல்றேன். இது இவ்வளவு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சிலர் பொறுமை இல்லாம கேக்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றீங்க, நல்லா இருக்கு நீங்க பேசுறது கேட்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொறுமை இல்லாம இருக்கிறவங்களுக்காக நான் சின்ன சின்னதா சொன்னேன்னா அப்ப எதுக்காக சொல்றேன்றதே தெரியாம அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அதனாலதான் இவ்வளவு ஒரு விளக்கத்தை கொடுக்கறேன், உதாரணம் சொல்றேன், ஊமையம் சொல்றேன். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல நான் முதல் டிப்ஸாக சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல விளக்கேத்துறோம் இல்லையா, அந்த விளக்க கட்டாயம் காலையிலயும் மாலையிலயும் எல்லோரும் ஏற்றணும்ன்றதுதான் ஒரு நியதி. நிறைய பேர் காலையில அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு விளக்கேத்தணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தலைன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு எப்ப முடியுதோ காலையில 9 மணிக்குள்ள விளக்கேத்தணும்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலையில, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதே போல சூரிய மறைவுக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம் அகத்தையும் புறத்தையும் இருளாக வைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கு ஏற்றும் கான்செப்ட், விளக்கு ஏற்றுவது. அதனாலதான் அந்த விளக்கிலேயே தான் பாத்தீங்கன்னா எல்லா கடவுளும் இருப்பாங்க.
அதாவது மகாலட்சுமி தாயார் முதன்மையாக குடிக்கொள்வாள் அப்படின்றது இருக்கு. அப்புறம் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை புரியக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேர் கூட அந்த விளக்குல குடியிருப்பதாக, அதாவது மொத்தத்துல பாத்தீங்கன்னா தேவாதி தேவர்கள் அனைத்து தேவதாக்களும் விளக்கிலே குடியிருப்பதாக, விளக்கிலேன்னா அந்த விளக்கை ஏற்றும் சுடரிலே குடியிருப்பதாக ஐதீகம். அந்த விளக்கை ஏற்றிய உடனேயே நம்ம என்ன பண்ணோம்னா டைமண்ட் கல்கண்டுன்னு ஒண்ணு வரும். அந்த கல்கண்டு சின்னதா இருக்கும். எல்லாம் நம்ம பிரசாத குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரசாதத்துக்கு கூட நைவேத்தியமாக நிறைய பேர் வைப்போம். அந்த டைமண்ட் கல்கண்டை விளக்கு ஏற்றி முடித்த உடனேயே அந்த அந்த நெருப்பு பக்கத்திலேயே, அக்னி பக்கத்திலேயே, அந்த அக்னிக்கு அந்த அக்னியை தொடாமல் அந்த அக்னி சுடர் விட்டு எரியறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது பக்கத்துல வச்சிடணும். அது எப்படின்றது நான் உங்களுக்கு இந்த பதிவுல காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இது எதனால செய்யறோம்னா நம்ம வேதங்கள்ல, புராணங்கள்ல எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது அக்னியையே தெய்வமாக அதுல எல்லாருமே கும்பிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அந்த அக்னிக்கு இப்போ ஹோமத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க, ஹோமம் வளர்த்தால் பகவான் சாப்பிடுவதாக நம்ம நிறைய சாப்பாடெல்லாம் அதுல போடுறோம், ஆவாகனம் செய்யறோம். கடவுளுக்காக அந்த ஹோமத்திலேயே யாருக்காக ஹோமம் வளர்க்கிறோமோ அவர்களுக்கு ஏற்ற நைவேத்தியம் அதுல படைக்கிறோம், ஆவாகனம் செய்யறோம். அதே சமயத்துல அந்த பகவானுக்காக துணிமணிகள் எல்லாம் அதுல போடுறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய நவரத்னங்கள் இது போன்ற விலை உயர்ந்த பொருள்கள் கூட ஹோமத்துல போடுறாங்க. அது எதனாலன்னா நம்ம நிறைய இருக்கு அதனால போடுறோன்றது கிடையாது. அந்த அக்னியிலே பகவான் அதை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்ட காலையில எழுந்து நம்ம விளக்கேத்திக்கிட்டு வச்சுட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல அது தெரியலன்னா கூட அது தினமுமே செய்துகிட்டு வந்தோம்னா போக போக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்படி வைக்கிறதுனால அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கே நம்ம நேரடியாக நைவேத்தியம் வைத்ததாக அர்த்தம் கொள்ளப்படும். அதனால்தான் இப்படி வைக்கணும்னு சொல்றது. இப்படி நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம்னா தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள இனிமையான வாழ்க்கை, அதாவது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, அந்த டைமண்ட் கல்கண்டு போல இனிப்பாக வாழ்க்கை இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வறுமை நிலை நீங்கி செல்வ நிலை ஓங்கும். இப்போ அந்த டைமண்ட் கல்கண்டு நான் எப்படி வைக்கணும்ன்றத உங்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காட்டுறேன், நீங்க பாருங்க. இதுதான் டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா, டைமண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த டைமண்ட் கல்கண்டை என்ன பண்ணணும்னா நம்ம விளக்கேத்தின பின்னாடி ஒன்னு எடுத்து பாருங்க. நாங்க ஏற்கனவே அங்க வச்சிருக்கேன் ஒண்ணு, அந்த விளக்கு பக்கத்துல வச்சிருக்கிறது பாருங்க, தெரியுதுல்ல? அதே மாதிரி இந்த விளக்கு பக்கத்துல நம்ம வச்சு விட்டுறணும். இது புராண காலங்கள்லயும் வேத காலங்கள்லயும் அக்னியை தான் தெய்வமாக கும்பிட்டு வந்திருக்காங்க. அந்த அக்னி தான் மகாலட்சுமி தாயாராக எல்லா தெய்வமாக கும்பிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிவபெருமானை அக்னியாக நினைத்து கும்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த அக்னிக்கு நம்ம உணவிடுதல் ரொம்ப முக்கிய சம்பிரதாயமாக கடைபிடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த அக்னி கிட்ட இந்த டைமண்ட் கல்கண்டு, அதுவும் இனிப்பானது, அது வச்சோம்னா தெய்வமே மகிழ்ச்சி அடையும். அந்த விளக்கில் குடிகொள்கின்ற மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால நமக்கு என்னைக்குமே தனம் குறையாது அப்படின்ற ஒரு ஐதீகமாக இருந்து அதை கடைபிடித்துட்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நீங்க விளக்கு ஏற்றிக்கிட்டு டைமண்ட் கல்கண்டை வச்சுக்கிட்டு வாங்க அந்த அக்னி பக்கத்துல. அப்படி நம்ம தினமுமே விளக்கு ஏற்றும் போது வச்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு காலப்போக்கில் இந்த பணப்பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது இல்லாமலேயே போகும். நமக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கும். அப்புறம் என்னென்ன பிளாக்கேஜஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் போயிடும். இது ஒரு டிப்ஸ் இன்னைக்கு இந்த பதிவுல பாக்குறேன். இதற்கு நான் தலைப்பு நம் வறுமை நிலையை நீக்க இல்ல தரித்திரத்தை நீக்க இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது கொடுத்தேன்னா நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவாக நம்ம தலைப்பு கொடுப்பதை காட்டிலும் நெகட்டிவாக கொடுப்பதற்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. அதுல விஷயம் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி தேடி தேடி போய் அந்த நெகட்டிவ் தலைப்பை பார்த்த உடனே போய் பார்ப்பாங்க, என்னமோ ஏதோன்னு. நான் அந்த மாதிரி எல்லாம் தலைப்பு போட மாட்டேன், நான் அப்படி பேசவும் மாட்டேன். அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணணும்ன்றது பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஷேர் பண்ணாதீங்க. என்னுடைய யூடியூப் லிங்கை நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்ல இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் அதுல உங்க நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு இந்த பதிவுல நம் குடும்பத்தில் செல்வம் நிரந்தரமாக தங்குவதற்காக ஒரு டிப்ஸ் சொன்னேன். மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.